மறுபடியும் 105வது ஆன்லைன் பிரேயரில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். நம்முடைய குடும்பம் முதல்ல ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமான அந்த குடும்பத்தை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்பது அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு குடும்பங்களையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் குடும்பங்களுக்காக உங்களோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஏறெடுக்கிற அத்தனை ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகும் முன்பாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 6:5 வசனம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட வருவார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், தேசத்தை கெடுக்கிற ஒரு ஆவிகள் அல்லது தேசத்தை கெடுக்கிற மனிதர்கள். இவர்கள் யார் என்று நம்ம பார்க்கும் பொழுது மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், இப்படி நிறைய பேர் புறப்பட்டு அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து அவர்கள் தங்கி இருக்கிற அந்த தேசத்தை கெடுத்து விட வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நேற்று தினத்திலே இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தினார். அதாவது தேசம் என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க குடும்பம் குடும்பமாய் அங்கு குடியிருந்தார்கள். குடும்பம் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கெடுத்து விட தான் இந்த பகைஞர்கள் அல்லது இந்த மனிதர்கள் வருகிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களை கெடுக்கும்படி, நம்முடைய குடும்பத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கும்படி, நம்முடைய குடும்பத்தின் வருமானத்தை கெடுக்கும்படி இங்க பார்க்கும் பொழுது அவங்க வந்து 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மீதியானியர்கள் வந்து அவருடைய எல்லா விளைச்சலையும் கெடுத்து போட்டு விடுவார்கள். எல்லா ஆடு மாடுகளையும் கழுதைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். ஆகாரத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. எல்லா விளைச்சலையும் அவர்கள் கெடுத்து போட்டு விடுவார்கள். இப்படி தேசத்தை கெடுத்து விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட அந்த கிரியைகளை நம்ம கண்டறிந்து ஜெபிப்பது நமக்கு நல்லது இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், நம்முடைய குடும்பத்தின் விளைச்சலை கெடுக்கிற இந்த ஆவிகள், அதாவது இந்த மீதியானிய அமலேக்கிய ஆவிகள். அந்த நாட்களில் மனிதர்கள் அப்படி லிட்ரலாக வந்தாங்க. ஆனால் இந்த நாட்களில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் கிடையாது. அதாவது மனிதர்களோடு போராட்டம் கிடையாது. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தான் இப்படி நம்முடைய குடும்பத்தை கெடுக்கும்படி, நம்முடைய விளைச்சலை கெடுக்கும்படி, நம்முடைய தேசத்தை கெடுக்கும்படி மனிதர்களுக்குள்ள புகுந்து அவர்கள் வருவார்கள். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த ஆவிகளெல்லாம் கடிந்து அப்புறப்படுத்த போகிறோம். இந்த விளைச்சலை கெடுக்கிற கிரியைகளை அழித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிற சாத்தானின் தந்திரங்களை அழித்து ஜெபிக்க போகிறோம். ஆதியில ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கின பொழுது அவர்களை சந்தோஷமாக வைத்தார். ஆனால் இந்த சாத்தான் நுழைந்து என்ன செஞ்சான் பார்த்தீங்களா? சாத்தான் உள்ள நுழைஞ்சு தந்திரமாய் நுழைந்து அவர்களை கெடுத்து விட்டான். அவருடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டான். அந்த ஏதேன் தோட்டத்து சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்து விட்டான். இன்னைக்கும் நம்முடைய குடும்பத்துல பல விதமான மனிதர்கள் மூலமாக பிசாசு உள்ள நுழைகிறான். ஸோ அந்த கெடுக்கிற ஆவிகளை நம்ம இன்னைக்கு ஆவியின் பலத்தினால ஜெபம் பண்ணி போராடி அவைகளை நம்ம கெடுக்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? இந்த இரவு வேளையில எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இப்போ ஒரு காரியமா நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிற அந்த சாத்தானின் கிரியைகள். முதல்ல பாருங்க, விளைச்சலை கெடுத்து விடுவார்கள். அது மாத்திரமல்ல, எல்லா ஆகாரம், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் கெடுத்து விடுகிறார்கள். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், நம்முடைய பொருளாதாரத்தை கெடுக்கிற இந்த சாத்தானின் கிரியைகள். நம்முடைய ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, அநேக குடும்பங்கள்ல கடன் பாரங்கள், இவை எல்லாவற்றையும் நம்ம அழித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லா குடும்பங்களிலும் இருக்கிற இந்த சாத்தானின் தந்திரங்களை அழித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை கெடுக்கிற
கெடுக்கிற, எங்களுடைய குடும்பங்களை கெடுக்கிற, ஆண்டவரே இந்த விளைச்சலை கெடுக்க நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஐயா. பொருளாதாரத்துல ஆண்டவரே எங்களுடைய விளைச்சலை கெடுக்கிற ஆவிகள், கடன் பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் விதைத்திருக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நம்பி ஆண்டவரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது ஆண்டவரே அதன் பலனை அனுபவிக்க விடாதபடி கெடுக்கிற, தேசத்தை கெடுக்கிற ஆவிகளை இப்பொழுதே கர்த்தர் கெடுத்து போடுவீராக, அழித்து போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இலங்கை தேசத்துல இன்னும் ஒவ்வொரு தேசங்களிலும் அப்பா இந்த பொருளாதார பிரச்சனை உண்டாக்கி தேசத்தை அழித்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் எந்தெந்த தேசங்களில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்தந்த தேசங்களை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். விளைச்சல்கள் கெடுக்க கூடாது ராஜா. பிசாசு இவருடைய தந்திரமாய் நுழைய கூடாது அப்பா. பொருளாதாரத்தை கெடுக்க கூடாது ராஜா. இவருடைய ஆசீர்வாதம் தடைப்படக்கூடாது அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூது சேனைகள் கொண்டு என்னை காப்பாரு. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூது சேனைகள் கொண்டு என்னை காப்பாரு. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போற 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். சிறுமைப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சிறுமைப்பட்டார்கள். இந்த தேசத்தை கெடுக்கிற ஆவிகள், அதாவது கெடுக்கிற மனிதர்கள் மூலமாக பிசாசு தந்திரமாய் நுழையும் பொழுது ஒன்று விளைச்சலை கெடுத்து போட்டுறாங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். சிறுமைப்படுத்தப்படுறதுன்னா என்ன? நிந்திக்கப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய மனிதர்கள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து பிள்ளைகளுக்குள்ளே தவறான ஆலோசனைகளை எல்லாம் விதைத்து அதன் மூலமாக குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து எல்லாரையும் சிறுமைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கணவருக்குள்ளே அல்லது மாமியார் மருமகளுக்கு விரோதமாக ஆலோசனைகளை கொடுத்து அவர்களுடைய எல்லா சமாதானத்தை கெடுத்து சிறுமைப்படுத்தி விடுகிறார்கள். இதனால நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள் குடும்பங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே மனுஷனுடைய தந்திரங்கள், மனுஷனுடைய எல்லா கிரியைகள் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே நுழையக்கூடாது. நம்மை பத்தி கேவலமாக பேசுகிற ஆவிகள், சிறுமைப்படுத்துகிற ஆவிகள், நம்மிடத்திலே நல்லா இருந்துட்டு வெளியில போய் நம்மை பத்தி தவறா பேசுகிற காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தவறான ஆலோசனைகளை விதைக்கிற காரியங்கள், தந்திரங்கள், மனுஷிக தந்திரங்கள், மனுஷிக ஆவிகள், இவை ஒன்றும் நம்முடைய குடும்பத்தை கெடுக்க முடியாது. ஆமேன். இப்ப எல்லாரும் ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம ஜெபித்தாதான் இந்த சத்துரு உள்ள நுழைய முடியாது. ஆமேன். இல்லை என்றால் அவன் தந்திரமாய் நுழைந்து பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து நம்முடைய குடும்பத்தை கெடுத்து விடுவான்.
நம்முடைய பிள்ளைகளை கெடுத்து விடுவான். அது நிமித்தமாக நமக்கு சிறுமைப்படுத்தப்பட்டு விடுவோம். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த கிரியைகள், எங்களுடைய குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற கிரியைகள், இந்த தவறான ஆலோசனைகளை விதைக்கிற கிரியைகள், எங்கள் குடும்பங்களை சிறுமைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. மனுஷர்களுக்குள்ளே ஆண்டவரை நுழைந்து இந்த ஆவிகள் தந்திரமாய் எங்கள் வீடுகளுக்குள்ளே நுழைந்து எங்கள் குடும்பத்தை கெடுக்க பார்க்கிறதப்பா. பிள்ளைகளுடைய மனதை கெடுக்க பார்க்கிறது, பெரியவர்களுடைய இருதயத்தை கெடுக்க பார்க்கிறது. ஆண்டவரே, கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவனை எழும்ப பண்ணுகிறதே, பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகளையும், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோரையும் எழும்ப பண்ணுகிறதப்பா. மாமியாருக்கு விரோதமாக மருமகளை, மருமகளுக்கு விரோதமாய் மாமியார், மாமனாருக்கு விரோதமா மருமகனை, இப்படி பல விதங்களில ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக ஆண்டவரை எழும்ப பண்ணுகிற எல்லா சூழ்ச்சிகள், எல்லா மனுஷீக தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அழித்து போடுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளுக்குள்ளே நுழைந்து எங்களை சிறுமைப்படுத்த நினைக்கிற சத்ருவின் கிரியைகள், ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்ப உறவுகளை சீர்குலைக்க நினைக்கிற, கெடுக்க நினைக்கிற சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவீராக, கெடுத்து போடுவீராக. மனுஷிக தந்திரங்கள் வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியம், இந்த மீதியானியர்கள் மாதிரி இந்த பிசாசின் கிரியைகள் நமக்கு விரோதமாக வருகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்க நினைக்கிற ஆவிகள். ஆமேன். நம்முடைய தேசத்தை கெடுத்து விட பார்க்கிற கிரியைகள் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நுழைந்து அநேக நேரங்கள்ல தந்திரமாக நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து நமக்கு ஒரு டென்ஷன் ஆகி அதனால ஒரு பிபி ஏறி அப்புறம் அதனால கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இப்படி பல விதங்களில் பல வியாதிகளை கொண்டு வந்து விடுகிறான். உண்மையிலே பாருங்க, இந்த சத்துரு நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஆவி. இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் இந்த சத்துருவின் தந்திரங்களை அழித்து நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை இப்போ யாராவது நீங்கள் பலவீனத்தோடு இருந்தா, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இந்த பலவீனத்தை உண்டு பண்ணி ஆரோக்கியத்தை பிசாசு கெடுத்திருந்தார், இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இந்த ஆரோக்கியத்தை கெடுத்த சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு அவனால வந்த போராட்டங்களை கர்த்தர் மாற்றி போட போகிறார். நிறைய பேருக்கு கஷ்டம். இன்னைக்கு கூட ஒரு சகோதரி பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்களுடைய அம்மாவுக்கு கேன்சர், நிறைய பலவீனம். இன்னும் நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது வாயில் கேன்சர், உணவு குழல்ல கேன்சர், யூட்ரஸில் கேன்சர், இப்படி நிறைய பிரச்சனைகள். இன்னொரு பக்கம் ஸ்கின் ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் வயிற்று வலி, இன்னொரு பக்கம் கால் வலி, இன்னொரு பக்கம் ஹார்ட் ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம். இப்படி ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய குடும்பத்தில் இது நிமித்தமாக
வேதனை வருகிறது இல்லையா? யாராவது ஒருவருக்கு பலவீனம் வந்தாலும் நம்முடைய வீடே கலங்கி போய் விடுகிறது, குடும்பமே கெடுக்கப்பட்டு விடுகிறது இல்லையா? ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சுட்டு வீட்டில் நிம்மதியாவா இருக்க முடியும்? நிம்மதியா இருக்க முடியாதே. இப்படி வேதனைகளை கொண்டு வருகிற சாத்தான் ஒரு பக்கம் இந்த ஹாஸ்பிட்டலில் போறதுனால நம்முடைய பொருளாதாரம் திரும்பவும் கெடுக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. பொருளாதாரம் தேவை இல்லையா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு? இப்படி பல விதங்களில நம்முடைய ஆரோக்கியத்தை திருடுகிற கெடுக்கிற இந்த சத்துருக்கு விரோதமா எல்லாம் ஜெபிக்க போறோம். பலவீனமானவங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. மற்ற எல்லாரும் உங்களுடைய குடும்பத்துல இனி இந்த மாதிரி பலவீனங்கள் வரக்கூடாது, ஆரோக்கியம் கெடுக்கப்படக்கூடாது, நம்முடைய வீட்டுக்குள்ளே சத்துரு நுழையக்கூடாது. எல்லாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து ஆரோக்கியத்தை திருடுகிற, ஆரோக்கியத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அழித்து போடுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே நுழைந்து, எங்களுடைய பட்டணங்களுக்குள்ளே நுழைந்து, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து அப்பா பலவீனங்களை ஏற்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ராஜா. பலவீனங்கள் மாறட்டும் அப்பா, வியாதிகள் மாறட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் வியாதிகளுக்கு விரோதமாக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே பிபி, கொலஸ்ட்ரால், ஆண்டவரே சுகர் வியாதிகளுக்கு விரோதமாக நாங்கள் வருகிறோம். அவைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிட்னில நம்முடைய வல்லமை இறங்கட்டும், ஹார்ட்ல நம்முடைய வல்லமை இறங்கட்டும், லிவர்ல நம்முடைய வல்லமை இறங்கட்டும், உணவு குழல்கள்ல நம்முடைய வல்லமை இறங்கட்டும், கை கால்கள் எலும்புகள் நரம்புகள் ஆண்டவரே அப்பா முதுகெலும்பு இயேசுவின் நாமத்தில் பலன் அடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மூளையில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும் அப்பா, மூளையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் ஆண்டவரே இறங்கி வந்து இந்த ஆரோக்கியத்தை திருடுகிற, ஆரோக்கியத்தை கெடுக்கிற சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுவீராக. அழித்து போட்டு ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தருவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் என் மூலமாய் போய்விடும் எந்த தேவனான். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் என் மூலமாய் போய்விடும் எந்த தேவனான். என் ஆரோக்கியம் தேவதானமே, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் ஆரோக்கியம் தேவதானமே, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் தேவனான், என் தேவனான், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 2:15 நாம் வாசிக்க கேட்போம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சியுமாயிருக்கிறதே. ஆமென். இங்க பார்க்கிறோம் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறுநரி குழிநரி. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேசத்தை கெடுக்கிற மனிதர்கள், இன்னொரு பக்கம் குடும்பத்தை கெடுக்கிற மனிதர்கள், இங்கு பார்க்கிறோம் திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழிநரிகள். அப்போ திராட்சை தோட்டம் என்றாலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையை தான் குறிக்கிறது. அப்போ குடும்பத்தை கெடுக்கிற, குடும்ப சந்தோஷத்தை திருட நினைக்கிற இந்த குழிநரிகள், அதாவது பிசாசு தான் தந்திரம் உள்ளவன் இல்லையா? நரினாலே தந்திரம் உள்ளது. அப்போ இந்த பிசாசை நம்ம அழிக்க வேண்டும், அதை பிடிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே என்று சொல்லப்படுது. நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் இப்போதான் எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லையா? நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டா, அவங்களுக்கு ஒரு தவறான ஆலோசனை கொடுத்து அவங்கள கெடுத்துட்டா நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கெட்டு போயிடும்ங்கிறது இந்த சாத்தானுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கெடுக்கிற இந்த சாத்தான்
அந்த சந்தோஷத்தை திருடுகிற சாத்தான். பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவங்களுக்கு படிப்பு, வேலை, எதிர்காலம், அப்புறம் திருமணமாச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை, இவை எல்லாவற்றையும் கெடுக்கிறது இந்த சாத்தான். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற இந்த சாத்தான். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை திருட நினைக்கிற சாத்தான். ஆமேன். எல்லாம் ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர விடாதபடிக்கு இந்த சாத்தான் கெடுத்து போடுகிறான். அப்படியே பிஞ்சும் பூவுமா அப்படியே வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சாத்தான் நுழைஞ்சு கெடுத்து போட்டு விடுகிறான். அவனை இன்னைக்கு நம்ம விடக்கூடாது. எல்லாரும் முடிஞ்சா முழங்கால் போட்டு கொள்ளுங்க, இல்லைன்னா எழும்புங்க, கைகளை உயர்த்தி பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா எங்களுடைய குடும்பத்தை கெடுக்க, எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுக்க நாங்க விட மாட்டோம். இந்த சாத்தானை நாங்கள் பிடிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. எல்லாம் ஜெபிக்கலாமா? போராடி ஜெபிக்கலாமா? யுத்தம் பண்ணி ஜெபிக்கலாமா? தீபா ரவா ஷந்த லவா ஓ ரவா ஷக்கல பௌரிகலவா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது, எங்களுடைய திராட்சை தோட்டம் ஆண்டவரை கனி கொடுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது, ஆண்டவரை பூவா இருக்கும் பொழுது, பிஞ்சா இருக்கும் பொழுது இந்த சாத்தான் நுழைந்து எங்களுடைய குடும்பத்தை கெடுக்க பார்க்கிறானே, குடும்ப சந்தோஷத்தை கெடுக்க பார்க்கிறானே, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க பார்க்கிறானே. இப்படிப்பட்ட கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இப்படிப்பட்ட சாத்தானின் தந்திரங்களை கர்த்தர் கெடுத்து போடுவீராக, அழித்து போடுவீராக, சுட்டெரித்து போடுவீராக. ரீபா ரவா ஷக்கா லபா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாக கெடுக்கிற ஆவிகளை கடிந்தப்புறப்படுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வேலை காரியம், எதிர்கால திருமண காரியம், குழந்தைகள் காரியம், இவை எல்லாவற்றையும் கெடுக்க நினைக்கிற சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவீராக, அழித்து போடுவீராக. நிம்மதியாய் வாழ விடாதபடி மனிதர்கள் மூலமாக பிசாசு கொண்டு வருகிற சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுவீராக. தந்திரமான மனிதர்கள் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே நுழையக்கூடாதப்பா, எங்கள் ஊழியங்களுக்குள்ளே நுழையக்கூடாதப்பா. குடும்பத்தை கெடுக்கிற ஆவிகள் ஒரு குடும்பத்திலும் நுழையக்கூடாது ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் வீட்டிலும் நிலை கால்களிலும் இரத்தத்தை ஆண்டவரை தெளிக்கிறோம். இப்படிப்பட்ட சங்கரிக்கிற சத்துருக்கள் உள்ள நுழையக்கூடாது ஐயா. குடும்பத்தை தந்திரமாய் அழிக்க நினைக்கிற ஊழியக்காரர்கள் கூட உள்ள நுழையக்கூடாது அப்பா. தவறான ஆலோசனைகளை கொடுக்கிற, தவறான தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிற, தவறான போதனைகளை கொடுக்கிற சத்துருவின் கிரியைகள் உள்ள நுழையாதபடிக்கு ஒவ்வொருவர் வீட்டையும் வேலி அடைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகளுடைய படிப்புகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். காலத்துல நல்ல வேலை கிடைக்கட்டும். காலத்துல திருமணங்கள் நடக்கட்டும். காலத்துல பிள்ளைகள் பிறக்கட்டும் ஐயா. இப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்க விடாதபடி குடும்பத்தை, தோட்டத்தை கெடுக்கிற எல்லா தந்திரமான பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களையும் வேலி அடைங்க, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, எல்லா குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துரு உள்ள நுழைய முடியாதப்பா, கெடுக்க முடியாதப்பா, குடும்பத்தை கெடுக்க முடியாதப்பா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரில் பாதையில் ஒழியாய். கருவி போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒழியாய். நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கெடுக்கிற குடும்பத்தை கெடுக்கிற ஆவிகள் சில சமயங்கள்ல எப்படி உள்ள நுழையும் தெரியுமா? பிள்ளைகளுடைய குடும்பத்தினருடைய பரிசுத்தத்தை கெடுத்து போட்டு விடுகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்துல பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற ஆவிகள், கணவனுடைய, மனைவியுடைய, பெற்றோருடைய, உடன் பிறந்தவருடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற ஆவிகள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிள்ளைங்க தவறான பாதையில ஈஸியா போயிடுறாங்க, தவறான உறவுகளை வந்து விடுகிறது. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். இந்த ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்க நல்லா வாழக்கூடாது, பரிசுத்தமா வாழக்கூடாது என்பதற்காகவே இந்த பிசாசு உள்ள நுழைந்து பிள்ளைகளை கெடுத்து விடுகிறான். இப்ப நம்ம இந்த சத்ருவின் கிரியைகளை நம்ம எல்லாம் அழிக்கலாமா? அழிச்சு ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்துல சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். யார் யார் உங்க குடும்பத்துல இப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள சிக்கி இருக்கிறதுனால பிள்ளைங்களுடைய பரிசுத்தம் கெட்டு போய் இருக்குதோ, அது நிமித்தம் நம்முடைய குடும்பம் நிம்மதி இல்லாமல் கெட்டு போய் இருக்குதோ, இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்தம் வாழணும் ஐயா. ஆனா சத்ரு ஆண்டவரே பரிசுத்த எல்லைக்குள்ளே நுழைந்து, ஆலயத்துல நுழைந்து பரிசுத்தத்தை கெடுத்து போட்டான்னு ஒரு வசனம் இருக்கிறதப்பா. இப்ப நாங்க எல்லாரும் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்தத்தை கெடுக்கிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்குள்ளே நுழைந்து, குடும்பத்தினருக்குள்ளே நுழைந்து பரிசுத்தத்தை கெடுக்கிற தீய ஆலோசனைகளை கொடுத்து அவருடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்தப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்தம் கெடுக்கப்படுகிறதுனால குடும்ப சந்தோஷமே கெட்டு போய் விடுகிறதே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களின் எல்லைகளில உம்முடைய இரத்தம் விழட்டும் ஐயா. பரிசுத்தப்படுத்துகிற இரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் விழட்டும் ஐயா. தீய எண்ணங்கள், தீய ஆலோசனைகள், தீய ஃப்ரெண்ட்ஷிப், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள், தவறான கிரியைகள், தீய எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ராஜா, அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலி அடைத்துக் கொள்வீராக. சாத்தான் உள்ள நுழைய முடியாது, பரிசுத்தத்தை கெடுக்க முடியாது, சமாதானத்தை கெடுக்க முடியாது, குடும்ப வாழ்க்கை கெடுக்க முடியாது ராஜா. எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே எல்லா வாலிபர்கள் ஆண்டவரே நிறைய பேர் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே சிக்கி இருக்கிறார்கள் அப்பா. அவர்களையும் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. எங்களுடைய தேசத்தில் உள்ள பரிசுத்தம் ஆண்டவரே கெடுக்கப்படக்கூடாதே. பரிசுத்தப்படுத்துங்க, தேசங்களை பரிசுத்தப்படுத்துங்க, குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய சபைகளை பரிசுத்தப்படுத்துங்க. சத்துரு எல்லாம் நுழைந்து ஆண்டவரே ஒருவரையும் கெடுக்காதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்வீராக. குடும்பம் முழுவதும் பரிசுத்தம், எல்லை முழுவதும் பரிசுத்தம், சபைகளிலே பரிசுத்தம், தேசங்களிலே பரிசுத்தம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜீவனிலே பாவநிவாரண பலியான கர்த்தரே, பாரினிலே உம்மை உயர்த்திடுவோம். பாவநிவாரண பலியான கர்த்தரே, பாரினிலே உம்மை உயர்த்திடுவோம்.
சொந்தமே நீரே வாஞ்சையே என் தேவனே தஞ்சமே நீரே சொந்தமே நீரந்தன் வாஞ்சையே என் தேவனே என்னையும் உள்ளம் கையில் வரைந்தீரே என்று நான் உம்மையே துதித்திடுவேன் என்னையும் உள்ளம் கையில் வரைந்தீரே என்று நான் உம்மையே துதித்திடுவேன் ஜீவனும் மானிரே வழுவிடாதென்னையுமே காத்தீரே வழியதும் சத்தியமும் ஜீவனும் மானிரே வழுவிடாதென்னையுமே காத்தீரே வாக்கு மாறாதவனம் கர்த்தரென்று வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவோம் வாக்கு மாறாதவனம் கர்த்தரென்று வாழ்நாளெல்லாம் நீரே சொந்தமே நீரந்தன் வாஞ்சையே என் தேவனே என்னையும் உள்ளே துதித்திடுவேன் என்னையும்